நம்ம இந்தியன் டீமுக்கு என்னதான் ஆச்சு? இப்படி சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச்ல ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வெறும் 76 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நேத்து இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்த 3வது T20 மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சரி, நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கும் போது, ஆனால் நேற்று பிலிப் சால்ட்டும் பட்லரும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ விக்கெட்டே போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா ஆரம்பிச்சாங்க. ஆனால் பிரின்சி அதை இருந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி ஜோஸ் பட்லரோட விக்கெட்டை எடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் அடுத்து கொஞ்ச நேரத்தில் இன்னொரு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை எடுத்தாருங்க. அப்புறம் ஹர்ஷித் ராணா நான் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி ஜேக்கப் பெத்தல், பேண்டன் 2 விக்கெட் எடுத்து அசதி போட்டாரு. சரி, அடுத்தடுத்து விக்கெட் போகுது, எப்படியோ இங்கிலாந்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது அப்போதாங்க பிலிப் சால்ட்டு என்னைய யார் ஈஸியாக கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆயிருமோன்னு நினைக்கும் போது அவரோட விக்கெட்டை கூட அக்சர் பட்டேல் எடுத்தாரு. சரி, அடுத்தடுத்து அப்படியே விக்கெட் போயிடும், நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது எப்படியோ இங்கிலாந்து 20 ஓவர் முடிவில் 201 ரன் எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு டஃப்பான டார்கெட் தான். இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம், அதிரடி காட்டினோம், கண்டிப்பாக இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல அபிஷேக் சர்மாவும் வைபவ் சூரியவன்சியும் நல்லா அதிரடி காட்டுவாங்க, நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா அபிஷேக் சர்மா 2வது ஓவரில் ஜோஸ்டன்கோட பாலில் அவுட் ஆயிட்டாரு. அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா வைபவ் சூரியவன்சி 2 6 அடித்து நல்ல ஃபார்முக்கு வந்தார். அடுத்து அப்படியே அவரோட ஆட்டத்தை கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கும் போது அவரை ஜோஃப்ரா ஆர்ச்சர் தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் இசான் கிசானும் அடுத்த ஓவரில் ஜோஸ்டன்கோட பாலில் அவுட் ஆயிட்டாரு. இதெல்லாம் பத்தாது, நான் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுப்பேன், அப்போதான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரே ஓவரில் ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல் 2 பேரோட விக்கெட்டையும் அடுத்தடுத்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியலைங்க. திலக் வர்மா, சிவம் துபேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால நேற்று மேட்ச்சில் நம்ம இந்தியா ரொம்ப மோசமாக 12வது ஓவரில் வெறும் 26 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை இங்கிலாந்து 125 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. உண்மையிலே நேற்று இந்தியா ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வெற்றி தோல்வி அப்படின்றது மேட்ச்சில் சகஜம்தான். இதே ஒரு நல்ல டஃப் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கடைசி வரைக்கும் போராடி தோற்றுருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நேற்று மேட்ச்சில் ரொம்ப மோசமாக மண்ணை கவிட்டாங்க. நம்ம இந்தியன் டீமுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரிலங்க. அயர்லாந்து கூடயும் ஒயிட் வாஷ் ஆகிட்டோம், இங்கிலாந்து கூட இப்போ 2 மேட்ச் தோத்துட்டோம், மீத இங்கிலாந்து கூட 2 மேட்ச் தான் இருக்கு. அதையாவது வின் பண்ணுறோமா இல்லை அதுலேயும் மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறோமா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.